இல்ல ஒருவேளை இவங்க அந்த திராவிட மாடல்னு இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க, சோ கால் திராவிட மாடல்னு. அந்த திராவிட மாடல்ல காமராஜரை இவங்களால கொண்டு வந்து பொருத்த முடியலங்கிற ஆதங்கத்துல இந்த மாதிரி இருக்கலாம். அது ஒரு காரணமா இருக்கலாம். எல்லா புகழும் காமராஜருக்கே போய்விட்டார்னாரு. இப்போ ஏதோ ஒரு காணொளி கூட பார்த்தேன். இன்றைய தான் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்ததுக்கு காமராஜர் கொண்டு வந்த தொழில் திட்டங்கள், காமராஜர் கொண்டு வந்த கல்வி திட்டங்கள், காமராஜர் கொண்டு வந்த சமூக நல திட்டங்கள், இவைதான் அடிப்படை காரணம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு வெற்றி அடைஞ்சது காமராஜ் மாடல் காரணம், ரெவடியன் மாடல் அல்ல. இதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் செய்யலைன்னா ஐஸ்கிரீமில் டாப்பிங்ஸ் வைக்கிற மாதிரி சில டிஷ்ஷஸ் இருக்குல்ல, அது மேலே இருக்குது, அது இல்லாமல் கூட சாப்பிடலாம். நீங்கள் பச்சிடலாம். அந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க இல்லைன்னு நாங்கள் இல்லை, உங்களை நீங்கள் சாதனையே செய்யலை அப்படின்னு இல்லை. ஆனால் ஒப்பிடும்போது எதை ஒப்பிட வேண்டும் என்பதை பாருங்கள். ஒரு கட்டம் எந்த விதமான நிதி ஆதாரமும் சூழலும் இல்லாமல் வளர்ச்சி, எந்த விதமான உதவியும் கிடைக்காத காலத்தில் அவர் சாதித்தார்களே, அது சாதனையா? எல்லாம் இருந்து நீங்கள் சாதிக்கிறீர்களே, இது சாதனையா? அப்போ கமிஷன் கான்ட்ராக்டு எதுவுமே போகலை, இது செஞ்சது எது சாதனைன்னு மக்கள் மனசாட்சியை தொட்டு பார்த்தால் தெரியும். இன்றைய வளர்ச்சிக்கு, இன்றைய தமிழக வளர்ச்சி பெற்றிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இந்தியாவிலே முன்னேறிய மாநிலத்தில் 2வது இடம் என்று நினைக்கிறேன் தமிழகம் தான். அதுக்கு வித்திட்டவர் காமராஜர். காமராஜ் மாடல் தான் காரணம்.